ஹார்ட் ஷேப் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, ஓவல் இருக்கு, எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும். பாருங்க இது அம்பானி ஸ்டோன். நீங்க அம்பானி அவங்க ஒய்ஃப் நீத்து அம்பானி அவங்க நெக்லஸ்ல செஞ்சு போட்டு பார்த்திருப்பீங்க. நேச்சுரல் ஸ்டோன்ல வர டைகர் சைல செஞ்ச ஸ்டோன். நம்மள்ட்ட இருக்க கல்லாம் இந்த மாதிரி சர்டிபிகேட் பண்ணி தருவோம். இது எல்லோ சஃபேர் கனக புஷ்பராகும். பேசிக் குவாலிட்டி, டாப் குவாலிட்டி. இது செம கிராண்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது வந்து 4 லைன் இருக்கு. ஓகே சரிங்களா, 5 லைன் இருக்கு. நேச்சுரல் ரோஸ் குவார்ட்ஸ். நேச்சுரல் ரோஸ் குவார்ட்ஸ் நம்மள்ட்ட பிரேஸ்லெட்ஸ் இருக்கு. மாலை சிங்கிள் லைன் மாலை இருக்கு. பவள மாலைன்னு சொல்லி செம கிராண்டா இருக்கும், பார்க்க அழகா இருக்கு. இது ஒரிஜினலா வராது. ப்ளூ சஃபேர் மாலை 3 லைன். இது ரூபி மாலை. ஆமா, நேச்சுரல் ஸ்டோன்ல நேச்சுரல் சர்பன்டைன் ஸ்டோன். நைஸ் சரிங்களா. இது புலி பொண்ணு அதே மாதிரி தாங்க. இங்க பாருங்க, அதுங்க சிவலிங்கம் இருக்கு. சூப்பர். அந்த மரகதத்திலே செஞ்ச சிவலிங்கம் இருக்கு பாருங்க. ரெண்டு பக்கத்துல வச்சு பாருங்க. மரகதமும் கிரீன் தான், அவெஞ்சரினும் கிரீன் தான். முத்து கடல் முத்து, குளத்துல வளர்க்குற முத்து, ரெண்டும் ஒரிஜினல் தான். ஆனா இது வந்து ஜஸ்ட் சிட்ரின் குவார்ட்ஸ். அது வயலட் கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு, இது yellow கலர்ல இருக்கு. இது பாருங்க, இது அமெட்ரின்னு சொல்றது. ஒரு ரெண்டு சேர்ந்துருச்சு. ஆமா, ஒரு பக்கம் வயலட் கலருக்கு, ஒரு பக்கம் yellow ஷேட் இருக்கு. ரவுண்ட், ரெக்டாங்கிள், ஓவல், ஸ்கொயரும் நம்மள்ட்ட கிடைக்கும். எல்லாம் பாருங்க. இது ரோஸ், இது வந்து ஸ்படிக பேப்பர் வெயிட். இது ரோஸ் குவார்ட்ஸ் குந்தன் ஜுவல்லரி பேப்பர் வெயிட். இது தாஞ்சூர் பெயிண்டிங் ஆனக்ஸ்ல வர பேப்பர் வெயிட். இது குந்தன் ஜுவல்லரி ஆனக்ஸ்ல வர பேப்பர் வெயிட். அந்த இதெல்லாம் இந்த பாருங்க, இது அமித்திஸ்ட் பேப்பர் வெயிட். சென்டிமெண்ட் அமித்திஸ்ட் வாங்கி இப்ப வீட்டுல பூஜையில வைக்கிறாங்க. ஓ அப்படிங்களா? ஆல் இருக்கு. ஓகே சரிங்களா. இது செலனைட், இதுவும் நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க. அப்புறம் இது பாருங்க, ஸ்படிகத்துல விநாயகர் ஸ்படிக ஒரு நவரத்ன மாலை. இது எல்லா கல்லும் நவரத்ன மாலை. குவார்ட்ஸ் கேட்ஸை மாலை. அதுல வந்து பாருங்க, இது பாருங்க பம்ப்கின் ஷேப்ல கார்விங் பண்ணி இருக்கு. இதுல வந்து ஒரு நம்பிக்கையே இருக்கு, இது பெரிய சென்டிமெண்ட் இருக்கு. இது எல்லாமே முக்காவாசி நேச்சுரல்ஸ் தான். இது பாத்தீங்கன்னா ஸ்படிக பிரேஸ்லெட், இது கோல்டன் ஹெமடைட் பிரேஸ்லெட், இது எம்போபி சிப்பி பிரேஸ்லெட், இது ஹவலைட் பிரேஸ்லெட், இது அமோசனைட், இது வந்துட்டு அவெஞ்சரின் சிட்ரின் குவார்ட்ஸ், இது 7 சக்கரா பிரேஸ்லெட், 7 சக்கரா வித் லாவா பிரேஸ்லெட். இது நவரத்ன மாலை பாத்தீங்கல்ல, அதுல வர பிரேஸ்லெட் பம்ப்கின் ஷேப். நம்ம கடையில வந்துட்டு எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் தான். அதாவது நவரத்தினம் உபரத்தினம் சொல்றது. வீடியோ பார்க்குற நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. எக்ஸாக்டா சொல்ல போனா டவுன் ஹால் ராஜா ஸ்ட்ரீட்ல ஜெகதீஷ் ஜெம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப் ஸ்டைல டெவலப் பண்ற மாதிரி போட்டிருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்பிக்கைங்கிறது எந்த ஒரு இடத்துலையும், எந்த ஒரு சாமியிலையும், ஒரு பொருள்லையும் நிறைய வகையா வந்து நம்பிக்கை வந்து நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில நவரத்தினங்கள் உபரத்தினங்கள் இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடு நிறைய பேர் ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. இதை வந்து அழகுக்கு போடுறாங்க, ஒரு நம்பிக்கையா போடுறாங்க, திருஷ்டிக்கு வைக்கிறாங்க. அப்படி நிறைய வகையில இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஷாப்பு. நீங்க வந்து ஜெம்ஸ் வாங்கணும், நவரத்தினங்கள் வாங்கணும், ஒரிஜினல் வாங்கணும், சர்டிஃபைடா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தி பெஸ்ட் ஷாப்னு சொல்லுவேன், ஜெகதீஷ் ஜெம்ஸ். சரிங்களா? உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன், லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து எந்த ஊர்ல பார்த்தாலும் சரி, இந்தியா ஃபுல்லா நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் உங்க வீட்டுக்கே கொரியர் பண்ணிடலாம். ஒரு சிங்கிள் ஜெம், சிங்கிள் பீஸ் 100 ரூபாய் கேட்டால் கூட பரவாயில்ல, வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணுவாங்க. லேடிஸ்க்கும் சரி, பசங்களுக்கும் சரி. லேடிஸ்க்குனா சூப்பரான நேச்சுரல் ஸ்டோன் மாலைலாம் வச்சிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்க. ஒரு சூப்பரா ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாரி எல்லாம் கட்டிட்டு போறாங்க அப்படின்னா இதெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா செம லுக்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த நம்ம சேனல்லே தான் ஃபர்ஸ்ட் ஒரு நவரத்தினங்களை பத்தி நம்ம ஒரு வீடியோ போடுறோம். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏமெல் சோர்வனி, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். வாங்க வீடியோல பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ டீட்டெயிலா இந்த நவரத்தின கல் பத்தி என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம பிரதர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குங்க. சொல்லுங்க. அதாவது ஒரு யூனிக்கான கான்செப்ட். நிறைய பேர் வந்து இதை வந்து ரொம்ப லைக் பண்றவங்களா இருக்கிறாங்க. இந்த நவரத்தின கல்லை லைக் பண்ற மக்களுக்குலாம் இந்த ஷாப்பு ஒரு சூப்பரான ஷாப்புன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20 இயர்ஸா இந்தியா ஃபுல்லா முக்கியமான ஷாப்புகளுக்குலாம் பிரதர் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புதுசா பாக்குற மக்களுக்கு நம்ம ஷாப்பை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ சொல்லுங்க. நம்ம கடை ஜெகதீஷ் ஜெம்ஸ், கோயம்புத்தூர் டவுன் ஹால் ராஜா ஸ்ட்ரீட், டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல மாடியில் இருக்குங்க. நம்ம ஆக்சுவலா நான் ஒரு ஜெமாலஜிஸ்ட். நான் சம்பந்தமா படிச்சுட்டு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்படிங்களா? சோ ஜெமாலஜிஸ்ட்னா அப்படி ஒரு கோர்ஸா இல்ல எப்படி அது? ஆமா, இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அப்படிங்களா? ஆக்சுவலா நான் வந்து 2000ல முடிச்சேன். நான் படிச்சப்ப இந்தியால 2 இன்ஸ்டிடியூட் தான் இருந்தது. இப்ப வந்துட்டு நிறைய வந்துருச்சு. 2000லயே ஜெமாலிஸ்ட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க? ஆமா. சமங்க, சூப்பர். ஓகே. மும்பைல சம்பந்தமா படிச்சுட்டு வந்தோம். மும்பைல? ரைட், சூப்பர். சோ ஜெமாலிஸ்ட்னா ஒரு கற்களை பத்தியும் அது எப்படி டிஃபைன் பண்ண, ஒரிஜினல் இல்லையா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரியும்? கம்ப்ளீட்டா தெரியும். ரைட். சோ நம்ம ஷாப் எப்ப திறந்தீங்க? இதெல்லாம் எப்படி பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் வந்துட்டு 2000 முடிச்சுட்டு ஒரு ஜுவல்லரியில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஓகே. அப்புறமேட்டுக்கு 2004ல தான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா நான் திருச்சி பேஸ். திருச்சியில வந்து ஒரு 10 வருஷம் கடை வச்சிருந்தேன். ஓகே. இங்க வந்து ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு. ரைட். சோ ஒரு 3 வருஷம் பிசினஸ்க்கு தேவையான விஷயங்கள்லாம் ஜுவல்லரி ஷாப்ல கத்துக்கிட்டு சொந்தமா ஒரு ஷாப் வச்சுட்டீங்க. ரைட் டன். சோ என்னெல்லாம் நம்ம ஷாப்ல கிடைக்கும்? என்ன இப்போ நம்ம ஷாப்புக்கு வரோம், கால் பண்ணுனா எதை எதிர்பார்த்துட்டு கால் பண்ண, என்ன தேவைன்னா கால் பண்ணலாம்?
நம்ம கடையில வந்துட்டு எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் தான். Okay. அதாவது நவரத்தினம் உபரத்தினம் சொல்றது. சரிங்களா? நவரத்தினங்கிறது அந்த நவரத்தினத்துல மெயினான 8 கல்லு, வைரத்தோட சேர்த்து 9 கல்லு, அது மட்டும் தான் நவரத்தினம். அது அதுக்கப்புறம் மத்த எல்லாமே உபரத்தினங்களாம். உபரத்தினங்கிறது 100க்கும் மேற்பட்ட கற்கள். சரிங்களா? அது நிறைய இருக்கு. எல்லா கல்லுமே நம்மள்ட்ட கிடைக்கும். எந்த கல்லு நேச்சுரல் ஸ்டோன் சம்பந்தமா எந்த கல்லு வேணும்னாலும் நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். எவ்வளவு தூரம் வரைக்கும் டெலிவரி பண்ணலாம்? ஆல் ஓவர் இந்தியா, பேன் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட இருக்கு. மினிமம் குவான்டிட்டியே எத்தனை வாங்கணும் அப்படி ஏதா இருக்கா? 100 ரூபாய் கூட வாங்கலாம், டெலிவரி கொடுக்கலாம். சூப்பருங்க. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏதாவது ஒரு கல் வேணும்னா கூட நம்பர் கொடுத்துருக்கேன், உடனடியா கால் பண்ணுங்க. இந்தியாவில் எங்க பார்த்தாலும் வீடு தேடி வந்துரும். சரிங்களா? எனக்கு ஒரு டவுட், நிறைய சில்லியான நிறைய சந்தேகங்கள் இருக்கு, கேட்டுறேன். முதல்ல நீங்க சொன்னீங்க நவரத்னங்கள் உபரத்னங்கள்னு, அது ரெண்டுக்கு முதல்ல என்ன வித்தியாசம்? நவரத்னங்கிறது வேல்யூ ஜாஸ்தி இருக்க கல். அதாவது நவரத்னங்கிறது 9 கல் சொன்னேன்ல, அது ஸ்டார்டிங் பிரைஸே 1000 ரூபாய். ஓகே, மினிமம் 1000 ரூபாய் ஒரு கல்லு. இப்போ அந்த ஒரு கல்லுங்கிறது என்ன அளவுல அது குறிப்பிட்டு? ஒரு பொட்டுக்கல்ல சைஸ்னு வச்சுக்கோங்களேன். பொட்டுக்கல்ல சைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் நவரத்னங்கிறது. உபரத்தினங்கிறது ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு 200 ரூபாய். 200 ரூபாய் ஸ்டார்டிங். எதனால இந்த எல்லாமே கல்லு ஸ்டோன் பேஸ்டு தான், எதனால இந்த 9 நவரத்னங்கள் மட்டும் விலை அதிகமாகவும் இதெல்லாம் கம்மியாகவும் இருக்கு? இல்ல, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். நவரத்னங்கிறது ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் சொல்றது, உபரத்னங்கிறது செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்னா வேல்யூ ஜாஸ்தி இருக்குது ப்ரீசியஸ். சோ அந்த ரேர் அவைலபிலிட்டி பொறுத்து இல்ல, வேல்யூ பொறுத்து ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். இல்ல, எதை வச்சு ஒரு வேல்யூ நிர்ணயிக்கிறோம்? எனக்கு என்ன ஒரு டவுட், ஏன்னா இதுவும் கல்லு தான், டைமண்டும் கல்லு தான். டைமண்ட் என்ன இந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க, இது என்ன இந்த ரேட்டு அப்படிங்கிற ஒரு டவுட். அது வேல்யூ, அதாவது கிடைக்கிற பொருளை ரேர். சோ இது ரொம்ப ரேரா கிடைக்குது, அதனால அதோட மதிப்பு அதிகம். இந்த உபரத்னங்கள் அதிகமா கிடைக்கிறதுனால விலை கம்மி. எடுத்துக்கலாங்களா? ரைட். சோ இப்போ நம்ம இதோடைய வேல்யூ இருந்தாலும் இந்த நவரத்னங்களை ஆஸ்ட்ராலஜர் பேஸ் பண்ணி நவரத்னங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆட்களா இருக்கட்டும், அதுல ஒரு பயங்கர ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? 100% இருக்கு. இப்போ ஒரு ஜாதகம் பார்த்துட்டு தானே ஒரு நவரத்னங்கள் எடுப்பாங்க. இப்ப நம்ம ஷாப்ல ஜாதகம் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க? இல்ல, நம்ம அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி நம்மள்ட்ட கிடையாது. நான் பேசிக்கா ஒரு ஜெமாலஜிஸ்ட், அஸ்ட்ராலஜிஸ்ட் கிடையாது, அஸ்ட்ராலஜர் கிடையாது. அதனால நம்ம வந்து ஜெமாலஜிஸ்ட், நம்ம ப்ரொஃபஷனல் என்னவோ அது மட்டும் தான் நம்ம பண்றோம். பாக்குறீங்க, வியாபாரம் மட்டும் தான். நம்ம உங்களுக்கு நம்பிக்கையான அஸ்ட்ராலஜர்ட்ட பார்த்துட்டு வந்து என்ன கல்லுன்னு கேட்டீங்கன்னா அந்த கல் கரெக்டா கொடுத்துடலாம். நீங்க பாக்குறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரூபி கல், கிரீன் கலர்ல நீங்க போடணும் அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா எங்கேயும் போவானா நம்ம கடைக்கு கால் பண்ணிடலாம். அதே மாதிரி பாருங்க, நம்மள்ட்ட இருக்க கல்லாம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் பண்ணி தருவோம். ஓகே. ஆனா சர்டிஃபிகேட் காஸ்ட் கஸ்டமர் சேர்ந்தது. ஓகே. சரிங்களா? நம்மள்ட்ட எல்லா கல்லும் நம்ம சர்டிஃபிகேட் போட்டு வாங்கிக்கலாம். எல்லாமே ஜென்யூன் பீசஸ் தான். இது சர்டிஃபிகேட்னா இது எந்த இடத்துல சர்டிஃபிகேட் ஆனது? நான் சொல்றேன், நான் ஒரு ஜெமாலஜிஸ்ட், நான் சர்டிஃபிகேட் பண்ணி சைன் பண்ணா இது அப்ரூவ்டு. ஓகே. பட் நம்ம ப்ரொஃபஷனல் பிசினஸ்க்கு வந்துட்டனால நம்ம வந்து சர்டிஃபிகேட் லேப் வைக்கல. என்ன மாதிரி ஒரு ஜெமாலஜிஸ்ட் லேப் வச்சிருக்காரு. அவர் ப்ரொஃபஷனல் லேப் தான் சர்டிஃபிகேட் பண்றதா பிசினஸ். ஓகே. சோ அவுட்டா கொடுத்து அதுக்குண்டான சார்ஜ் ஒரு கேப்பரை கொடுத்து நம்ம சர்டிஃபிகேட் பண்ணி வாங்குறோம். அதான் நம்ம வந்துட்டு சேல்ஸ். அதாவது இது நீங்க இப்போ வந்து சும்மா கண்ட மணிக்கு ஒரு கடையில போய் வாங்குறதுக்கும் ப்ரொஃபஷனலா ஒரு ஷாப்புக்கு வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது இப்போ நீங்க ஒரு கல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கல்லுடைய பேர் என்ன, அது ஒரிஜினலா நம்பி வாங்கலாமான்னு ஒரு சர்டிஃபைடா நம்ம கொடுத்துறோம், சர்டிஃபிகேட்டே கொடுத்துறோம். சர்டிஃபிகேட் காஸ்ட் கஸ்டமர் சேர்ந்தது. அது சேர்ந்தது. இப்போ உங்களுக்கு வந்து நான் வாங்கினா நல்ல ஒரிஜினலான்னு கன்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் வாங்குவேன்னு நினைச்சா அதுக்கும் சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம். இல்லங்க உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஒன்னு சிம்பிள், நாக்கடையில போய் வாங்குறீங்க, நாக்கடைக்காரி இவ்வளவு எல்லாம் 916 சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இப்பெல்லாம் ஹால்மார்க் ஜுவல்லரிங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு. ஹால்மார்க் பண்ணி கொடுக்குறாங்க. சோ ஹால்மார்க் காஸ்ட் கஸ்டமர்ட்ட வாங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் ஹால்மார்க் பண்ணி கொடுக்க நாங்களும் வேணா சர்டிஃபிகேட் கஸ்டமர்ட்ட சார்ஜ் கொடுத்தா சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துடலாம். ரைட் ப்ரோ. அன்னைக்கும் ஜெனியூன் தான், இன்னைக்கும் ஜெனியூன் தான், எப்பயுமே ஜெனியூன் தான். கல்லுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்கா? எப்படி ப்ரோ அது? கல்லுக்கு லைஃப் டைம்ல கிடையாது. அதாவது ஒரு டைம் வாங்கிட்டோம்னா அதை உடைக்காம நொறுக்காம வச்சிருந்தோம்னா அப்படியே இருக்கும். ஆனாலும் ராஜா காலத்துக்கள்ல இன்னும் அப்படியே மியூசியம்ல எல்லாம் பாக்குறீங்க. அதே மாதிரிதான் அன்னைக்கு 100 ரூபாய் அப்படின்னா இன்னைக்கு 1000 ரூபாய். அதான் அதோட ரேட்டு மட்டும் ஏறிக்கிட்டே போகும். ரைட்டு. சோ இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஓவராலா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேங்க, நம்ம ஷாப் லொகேஷன் கொடுத்துருக்கேன், நம்பர் கொடுத்துருக்கேன். எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் வீடு தேடி பொருள் வந்து சேர்ந்துரும். இப்போ எனக்கு அந்த நவரத்னங்கள் என்னென்ன, நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் டீடைல். ஓகே, ஒன் பை ஒன்னா பாத்துறலாம். இது எல்லோ சஃபயர் கனக புஷ்பராகும். ஓகே. பேசிக் குவாலிட்டி, டாப் குவாலிட்டி. ப்ளூ சஃபயர் கருநீலம், பேசிக் குவாலிட்டி, டாப் குவாலிட்டி. ஒரே ஒரு சந்தேகம். ஓகே. இப்போ இதுல பேசிக் குவாலிட்டி, டாப் குவாலிட்டி அதுக்கு என்ன வித்தியாசம்? இது பாருங்க, இந்த கல்லு பாருங்க, இந்த கல்லு மந்தமா இருக்கும். ஓகே. அந்த பளபளப்புக்கு சரிங்களா, ஷைனிங் அடிக்குது பாருங்க. அதான் இதோட குவாலிட்டி பேஸ் பண்ணி அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்றது. ஓகே. இந்த குவாலிட்டி பேஸ் பண்ணி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதாவது சம்பந்தமே இருக்காது. அது
அதான் புரியுது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் துண்டா தெரியும். ஆமா, நல்ல குவாலிட்டி வித்தியாசம் நேர்ல பார்க்க நல்ல வித்தியாசம் தெரியும். அப்புறம் ரூபி மாணிக்கம் பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி, பவளம் ரெண்டுமே டாப் குவாலிட்டி தான். இது ரவுண்டு, இது ஓவல். ஷேப்லயும் நம்ம வித்தியாசங்கள் காட்டு நிறைய இருக்கு, நிறைய ஷேப்ஸ் இருக்கு, நிறைய ஷேப். சோ எக்கச்சக்க ஷேப்ஸ் இருக்கு. ஹார்ட் ஷேப்லாம் இருக்குங்களா? ஹார்ட் ஷேப் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, ஓவல் இருக்கு, எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஸ்டோன்ஸ்லயும் நம்மள்ட்ட கிடைக்கும். அப்படிங்களா? ஹார்ட் இன் ஷேப்ல எல்லா எமரால்டு, புஷ்பராகம், ரூபி, பவளம், இந்த மாதிரி எல்லா ஸ்டோன்ஸும் நம்மள்ட்ட கிடைக்கும். கேட்டாலும் அந்த ஷேப்ல பண்ணி கொடுத்துறலாம். எனக்கு மோதிரம் ஒரு கஸ்டமைஸ்டா ஒரு ஷேப்ல எனக்கு பண்ணி கொடுக்கணும், பண்ணி கொடுக்கலாம். தாராளமா பண்ணி தருவோம். தாராளமா. அதாவது மோதிரம் பண்றதுல நம்ம ஸ்டோன்ஸ், அதாவது மோதிரம்னா இப்ப எனக்கு மோதிரத்துல ஒரு கல் வைக்கணும், இல்ல எனக்கு செயின்ல ஒரு மாதிரி ஒரு ஷேப்ல வேணுங்கன்னா பண்ணி கொடுக்கலாம். நேச்சுரல் ஸ்டோன்ஸை பொறுத்தவரை இந்த மாதிரி நம்மள்ட்ட இல்ல அப்படின்னா நம்ம வந்துட்டு கட் பண்ணி வாங்கி தருவோம். கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுத்துறலாம். கண்டிப்பா பண்ணி தருவோம். பட் அது டேக் சம் டைம் எடுக்கும். 1 வீக் 10 டேஸ் கண்டிப்பா ஆகும். ரைட், சூப்பர். எதனாலும் நம்ம இப்பவே சொல்லிடுறோம். சூப்பர்ண்ணா, பக்கா. அப்புறம் ராகு கேது, கோமேதகம், கேட்ஸை. ஓகே. அப்புறம் வந்துட்டு எமரால்டு மரகத பச்சை, பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி. இதுல நம்மள்ட்ட பாத்தீங்க சிவலிங்கம் இருக்கு. சூப்பர். அந்த மரகதத்திலே செஞ்ச சிவலிங்கம் இருக்கு. ஆமாங்க. அப்புறம் இதுல நம்மள்ட்ட விநாயகர் இருக்கு பாருங்க. வாவ் வாவ். அந்த ஃபுல் பியூர் ஸ்டோன்ல செஞ்ச விநாயகர். ஆமா, மரகத விநாயகர். டாலர் இருக்கு, டாலருக்கு யூஸ் ஆகும். ஓகே. அப்புறம் இதுல பாருங்க சிவலிங்கம் மாதிரியே பாருங்க, மரகத சிவலிங்கம் மாதிரியே இது பாருங்க. இது அவஞ்சிரின் சிவலிங்கம். இது வந்து ஆமா கிரீன் கலர் தான். மரகதமும் கிரீன் தான் பாருங்க, ரெண்டு பக்கத்துல வச்சு பாருங்க. மரகதமும் கிரீன் தான், அவஞ்சிரினும் கிரீன் தான். ஆனா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேற ஸ்டோன், வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி, டிஃபரன்ஸ் நிறைய. ஆமா, அது இது 100 ரூபானா அது 1000 ரூபா. ஓ, ஆனா பாக்குற மக்களுக்கு இது அவ்வளவு சீக்கிரம் இதாவாது நினைக்கிறேன். ரெண்டு ஒண்ணுதானே, இது ஏன் 100 இதே 1000? ஆமா, புரியுது. அதான் பிரீசியஸ் ஸ்டோன்ஸ்க்கு செமி பிரீசியஸ் குள்ள வித்தியாசம். எமரால்டு வந்து பிரீசியஸ் ஸ்டோன்ஸ்ல வரும், அவஞ்சிரி வந்து செமி பிரீசியஸ்ல வந்துரும். முதல்ல நீங்க ஒரு விஷயம் கேக்குறீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுட்டு கேளுங்க. ஏன்னா பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் வேல்யூ வேற. ஆமா, ரைட். நான் அடுத்து சொல்லுங்க. அப்புறமேட்டுக்கு பாத்துங்க முத்து. இது முத்து கடல் முத்து, குளத்துல வளர்க்குற முத்து, ரெண்டும் ஒரிஜினல் தான். ஆனா இது வந்துட்டு இயற்கையா கடல்ல வளரும், அதே ப்ரொசீஜர் குளத்துல வளர்க்கறது, நம்ம வளர்த்து வைக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் இதுவரை பிரிசியஸ் ஸ்டோன்ஸ் நவரத்னங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே. இனிமே பார்க்க போறது எல்லாமே உபரத்னங்கள் தான். சோ இதுதான் எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய பியூரான நவரத்னங்கள். ஆமாங்க, இந்த கற்கள் தான். ஆமா, இதான். ரைட். இன்னைக்கு தான் நான் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். இப்போ உபரத்னங்கள் இது பாருங்க. அமித்திஸ்ட், அமிட்ரின் ரெண்டுமே. அதாவது இது வந்துட்டு சிட்ரின் குவார்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்டோன் இருக்கு பாருங்க. ஓகே, சரிங்களா? அமித்திஸ்ட், சிட்ரின் குவார்ட்ஸ். அது வயலட் கலர்ல, ப்ளூ கலர்ல இருக்கு, எல்லோ கலர்ல இருக்கு. இது பாருங்க, இது அமிட்ரின் சொல்றது. ஒரு ரெண்டு சேர்ந்துருச்சு. ஆமா, ஒரு பக்கம் வயலட் கலருக்கு, ஒரு பக்கம் எல்லோ ஷேட் வரும். அதனால இதுக்கு பேர் அமிட்ரின். சரிங்களா? அப்புறம் இது அக்வாமரின் டாப் குவாலிட்டி. இது ப்ளூ டோபாஸ் டாப் குவாலிட்டி. இது சிந்தெட்டிக் அலெக்சாண்ட்ரைட். ஓகே. அலெக்சாண்டர் சிந்தெட்டிக், இது நேச்சுரல்ல வராது. இது வந்துட்டு நம்ம உங்களுக்கு ஒரு மேட்ச் ஸ்டிக் வச்சு காமிக்கிறது, வித்தியாசமா இருக்கும். அப்புறம் இது கார்னெட், ஓப்பல் டாப் குவாலிட்டி, ஒயிட் ஜிர்கான், நேச்சுரல் ஒயிட் ஜிர்கான். ஓகே. நீங்க நாக்கடையில பார்க்கிறது ஏடி ஒயிட் ஜிர்கான். ஓகே ஓகே. அது கிடையாது. இது நேச்சுரல் ஒயிட் ஜிர்கான், இயற்கை பூமியில கிடைக்கிற கல்லு. ஓகே, சரிங்களா? இது வந்துட்டு அப்புறம் டர்க்வைஸ் ஃபெரோசான்னு சொல்றது. டைகர் சைட்ல நம்மள்ட்ட ஸ்டாச்சு இருக்கு, இங்க பாருங்க. அதுல செஞ்ச ஒரிஜினல் ஸ்டாச்சு அது. ஆமா, இது ஒரிஜினல் நேச்சுரல் ஸ்டோன். நேச்சுரல் ஸ்டோன்ல வர டைகர் சைட்ல செஞ்ச ஸ்டோன் கார்விங். ஓகே. அதுலயே நீங்க இது வந்து ஹேண்ட் கார்விங் எப்படி? ஆமா, கையில ஹேண்ட் கார்விங் செஞ்சதா? ஆமா, கட் பண்ணது. சூப்பர்ங்க. எல்லாம் மேனுவல் ஒர்க், ஃபுல்லாவே மேனுவல் ஒர்க். இந்த மாதிரி இது வந்துட்டு எப்படின்னா இது ஆபீஸ்ல பிரஸ்டீஜ் வேல்யூ. ஓகே, புரியுது. அதான் ஆபீஸ்ல வச்சீங்கன்னா சீனா இருக்கும். ஆமா, அதான் மேட்டர், சீனா இருக்கும். ஆமா, இதெல்லாம் வைக்கிறது பிரஸ்டீஜ். இன்னைக்குலாம் வந்துட்டு மக்கள் ராசி பார்த்து போறதை விட அப்படி பந்தா லுக்குக்கு பார்த்தாலே என்ன அப்படினு சொல்ற லெவலுக்கு. ஆமா, அப்படி எதிர்பார்த்தா அதை வாங்கி வச்சிரலாம். நிறைய இருக்கு, அந்த மாதிரி நிறைய நம்மள்ட்ட இருக்கு. இப்போ ஒரு டவுட்னா, இப்போ வந்து கஸ்டமர்ஸ் பாக்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி போட்டோஸ்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடலாம். தாராளமா பண்ணுவோம். அதான் மெயினா. இப்ப கஸ்டமர்ஸ் ஸ்கிரீன்ல ஸ்க்ரோலிங் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த கல்லு வேணும்னா அந்த கல்லு சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாம் வாட்ஸ்அப்ல போயிடும். வாட்ஸ்அப்ல ஒரு 10 கல்லு அனுப்பிச்சு விடுவோம். ஆனா இது புலிப்பல் எல்லாம் வச்சிருக்கீங்களாமே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. புலிப்பல் நம்மள்ட்ட இல்லங்க. புலிப்பல் ஷேப்ல இருக்க சர்பன்டைன் ஸ்டோன். ஓகே ஓகே ஓகே. அந்த ஸ்டோன் பாருங்க, இது யானை தந்தம். ஓ ஓ ஓ, சரிங்களா? யானை தந்தம்னா ஒரிஜினல் கிடையாதுங்க. யானை தந்தம் ஒரிஜினல் விட்டால் குற்றம். சர்பன்டைன்ங்கிற ஸ்டோன். ஓகே. அந்த ஸ்டோன் இந்த கலர்ல இருக்கதா இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கோம். சூப்பர். அதே மாதிரி லுக் லைக்ல நேச்சுரல் ஸ்டோன்ல செஞ்சிருக்கோம். நேச்சுரல் சர்பன்டைன் ஸ்டோன். நைஸ், சரிங்களா? இது புலிப்பல் அதே மாதிரி தாங்க. இங்க பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். நேச்சுரல் சர்பன்டைன் ஸ்டோன் அந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம். செம சூப்பர்ண்ணா. ஸோ நீங்க வந்து வீடியோ ஃபுல்லா பார்க்க விரும்பலங்க, எனக்கு உடனடியாக வேணும்னா நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ், என்ன ஸ்டோன் வேணும் அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபுல் டீடைல் அனுப்பிச்சு விட்டுருவோம். ரைட், டன். அடுத்தடுத்து சொல்லுங்க. ஓகே. இனிமே பாருங்க, இப்போ வந்துட்டு சன்ஸ்டோன், பெரிடாட், பிங்க் டோபாஸ்,
இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் குவார்ட்ஸ். இது வந்து பிங்க் டோபஸ்ல டாப் குவாலிட்டி. ஓகே சரிங்களா? சிட்ரின் குவார்ட்ஸ், மூன் ஸ்டோன், எல்லோ சஃபை. இனிமே வரதுல ஃபேன்சி ஷேப்ஸ். எல்லோ சஃபை கனவு புஷ்பம் பார்த்தோம், அதுல வந்து ஸ்கொயர், அதுல பியர் ஷேப் இருக்கு. அப்புறம் ரூபில பியர் ஷேப் ஸ்கொயர் இருக்கு. எமரால்ட்ல பியர் ஷேப் ஸ்கொயர். ப்ளூ சஃபயர், டான்சனைட் பாத்தீங்க. டான்சனைட் பாத்தீங்கன்னா இது லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இப்போ டான்சனைட் டைமண்ட் ஜுவல்லரி சைடு ஓகே 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 லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அதுவும் நம்மள்ட்ட கிடைக்கும். இது மல்டி சஃபயர்னா ப்ளூ சஃபயர், எல்லோ சஃபயர் மிக்சிங்ல இருக்கும். இது வந்துட்டு நிறைய நம்மள்ட்ட அந்த மாதிரி கிடைக்கும். நிறைய அது மல்டி சஃபயர்ல இவ்வளவு மைன்யூட்டா இருக்கு. இல்ல இதெல்லாம் இதோட மைன்யூட்டாலாம் நிறைய வரும். இல்ல எப்படி இது வச்சு ஜுவல்லரி செஞ்சீங்கன்னா செம்ம கிராண்டா இருக்கும். அதான் இது அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன சின்னதா சேர்த்து செய்யணும்னா அது பயங்கர அதான் இப்போ லேட்டஸ்ட் அந்த மாதிரி பொடிக்கல் வச்சு செய்யறதா. ஓகே, செஞ்சு போட்டீங்கன்னா செம்ம கிராண்டா இருக்கும். நீங்க ஒன்லி ஜெம்ஸ் போட்டு கொடுப்பீங்களா இல்ல செஞ்சு தரது? இல்ல நம்ம வந்து ஆர்னமெண்ட் செய்யறது. ஆர்னமெண்ட் செய்யறது நம்மளோட கஸ்டமர்ஸே ஜுவல்லர்ஸ் தான். ரைட். சோ அவங்க வேற எந்த ஃபீல்டுக்கும் போல இதுக்கு வந்தீங்கன்னா என்னனாலும் கொடுத்துறேன். ஆமா ரைட். ஓகே. அப்புறம் இது பாருங்க, இது அம்பானி ஸ்டோன். அம்பானி ஸ்டோன். ஆமா, நீங்க அம்பானி அவங்க ஒய்ஃப் நீத்து அம்பானி அவங்க நெக்லஸ்ல செஞ்சு போட்டு பாத்திருப்பீங்க. எமரால்டு. ஆமா, அது எமரால்டு. ஓகே. இது வந்து ஃப்ளோரைட். ஓகே, சரிங்களா? அதே கலர்ல இருக்க இதுவும் நேச்சுரல் ஸ்டோன். வேல்யூ வந்து ரொம்ப வித்தியாசம். சில பல சைபர்கள் வித்தியாசம். இதுவும் நேச்சுரல் ஸ்டோன் தான், அதுவும் நேச்சுரல் ஸ்டோன் தான். பட் அது எமரால்ட் டாப் குவாலிட்டி, இது ஃப்ளோரைட்ல ஒரு மீடியம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டோன் இது. சரிங்களா? அப்புறம் ரூபி, இந்த மாதிரி கார்விங் ஸ்டோன்ஸ் நம்மள்ட்ட கிடைக்கும். ஓகே, ரூபி கார்விங், இது லாபிஸ் லசூலி கார்விங், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அப்புறம் இனிமே பாருங்க நம்மள்ட்ட நவரத்ன செட். இது எல்லாமே நவரத்ன செட்ல இந்த மாதிரி எல்லாமே ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்லயும் கிடைக்கும், நிறைய செமி ப்ரீசியஸ்லயும் கிடைக்கும். இதுல பாருங்க நிறைய ஷேப்ஸ் இருக்கு. ரவுண்டு, ரெக்டாங்கிள், ஓவல், ஸ்கொயரும் நம்மள்ட்ட கிடைக்கும். அப்புறம் இது பாருங்க செமி ப்ரீசியஸ்ல வருது. செமி ப்ரீசியஸ்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நவரத்னத்துல வராது. சரிங்க. அதுலயே வர அதே கலர்ல வர செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். ஓ, அதே மாதிரி இருக்கும். ஆனா செமி ப்ரீசியஸ் வேல்யூ கம்மி இது. புரியுது. சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ்லாம் போட்டு ஃபங்க்ஷன் போய் பார்த்துப்பீங்க. செம கிராண்டா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். இது போட்டாங்கன்னா அவங்க போட்டா செம வேல்யூ இருக்கும். பார்க்க ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். நம்ம போட்டா சிம்பிளா இருக்கும் நேச்சுரலி. அப்புறம் இதெல்லாம் பாருங்க டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ். ஓகே. இது பேப்பர் வெயிட், அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க. இது வந்து ஸ்படிக பேப்பர் வெயிட். இது ரோஸ் குவார்ட்ஸ் குந்தன் ஜுவல்லரி பேப்பர் வெயிட். இது தாஞ்சூர் பெயிண்டிங் ஆனக்ஸ்ல வர பேப்பர் வெயிட். இது குந்தன் ஜுவல்லரி ஆனக்ஸ்ல வர பேப்பர் வெயிட். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த பாருங்க. இது அமித்திஸ்ட் பேப்பர் வெயிட். சென்டிமெண்ட் அமித்திஸ்ட் வாங்கி இப்ப வீட்டுல பூஜையில வைக்கிறாங்க. ஓ, அப்படிங்களா? ஆமா, பிரமிடு கேக்குறாங்க. இது பாருங்க பிரமிடு. அதாவது நம்ம ஒரு ஆபீஸ்ல நல்ல நீட்டா செமையா இருக்கணும்னா இந்த மாதிரி பொருட்கள், அந்த சிங்கமோ இதெல்லாம் வாங்குறது சூப்பரா இருக்கும். அது பிரஸ்டீஜ் வேல்யூ. பிரஸ்டீஜ் வேல்யூ. இது பிளாக் டூர்மலின். இது திருஷ்டிக்காக வாங்கி வைக்கிறாங்க. இது பாருங்க, இது பைரேட். இதுவும் நம்ம ஆபீஸ்ல திருஷ்டிக்காக வைக்கிறாங்க. ஓகே ஓகே. சரிங்களா? இதுவும் பாருங்க, இது பைரேட். பைரேட்ல நம்மள்ட்ட வந்து பிரேஸ்லெட்ஸ் இருக்கு, மாலைகள் இருக்கு. 108 பீஸ் உள்ள மாலைகள் இருக்கு. ஓ, இதே இதுல 108 பீஸ் உள்ள மாலையும் இருக்கு. அது எல்லா ஸ்டோன்ஸ்ல நம்மள்ட்ட வரும். அப்புறம் இது அவென்ச்சரின் காயின். இதுவும் வாங்கி நிறைய பேர் வைக்கிறாங்க. நம்பர் பிரிண்டட். நிறைய பேர் கேக்குறாங்க. இது நம்மள்ட்ட கிடைக்குங்க. அப்புறம் பாருங்க, இது பாருங்க செலனைட். செலனைட்ல நம்மள்ட்ட டவர் இருக்கு, பிளேட் இருக்கு, பால் இருக்கு. ஓகே, சரிங்களா? இது செலனைட். இதுவும் நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க. அப்புறம் இது பாருங்க ஸ்படிகத்துல விநாயகர், மகமெரு, ஸ்படிக விநாயகர்ல பெரிய பீஸ். அப்புறம் இங்க பாருங்க நவரத்ன செட்டு பாத்தீங்க. அதுல ஒரு நவரத்ன மாலை. இது எல்லா கல்லும் பதிக்கப்பட்ட நவரத்ன மாலை. அப்புறம் ஸ்படிக மாலை, பவள மாலத்துல ஒரிஜினல் இருக்கு. தைவான் சொல்லி ஒரு குவாலிட்டி இருக்கு. தைவான் ஒரிஜினல் வராது, இட்டாலிங்கிறது ஒரிஜினல். அப்புறம் முத்து மாலை நம்மள்ட்ட நிறைய ஷேப்ஸ் இருக்கு. ரவுண்ட் இருக்கு, ஓவல் இருக்கு. ஓகே. அப்புறம் இது தாலி பவளம். தாலி பவளம் எல்லாம் ஜெனரலா எல்லா லேடிஸும் தாலியில போடுவாங்க. ஓ, ரைட். தாலி பவளம். இது வந்துட்டு இது நேச்சுரல். ஓகே. இன்னொரு தைவான் சொல்லி ஒரு குவாலிட்டி இருக்கு. அது பார்க்க சூப்பரா இருக்கும், செம அழகா இருக்கும். பட் ஆனா அது ஒரிஜினல் கிடையாது. அப்ப இட்டாலிங்க ஒரிஜினல். இதுக்கு வேல்யூ ஜாஸ்தி, கொஞ்சம் ஷேப்பு கொஞ்சம் குவாலிட்டி முன்ன. புரியுதுண்ணா. இப்போ எனக்கு இன்னொரு டவுட்னா, இப்போ இந்த கற்கள்லாம் வந்து எந்த கண்ட்ரில இருந்து நம்ம இந்தியாலே கிடைக்குமா? இந்தியால கிடைக்கிற ஸ்டோன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் வேல்யூ கம்மி தான். நவரத்ன கற்கள்லாம் எந்த இதுல நிறைய இருக்கு? எல்லாமே முக்காவாசி பேங்காக், பர்மா. ஓகே. டைமண்ட்லாம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி தான் வரும். சூப்பர். ஸோ நீங்க எல்லா இடத்துல இருந்துமே அதை வந்து மொத்தமா எடுத்து ப்ராப்பரா ரெடி பண்ணி நம்ம வந்து சேல் பண்றோம். இல்ல நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலயும் நம்ம ஒருத்தரை இம்போர்ட் பண்றது. இது பல்கா அதாவது நம்ம ஊர்ல தான் நான் இது எல்லாமே வச்சிருக்கேன். ஜெய்ப்பூர்ல போயிட்டு எமரால்டுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு ஷாப் இருக்கும், நான் பாத்திருக்கேன். அவங்க வந்துட்டு பல்கா டன் கணக்குல இம்போர்ட் பண்ணி அதை இந்தியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நம்ம அதுல வந்துட்டு ஒரு துரும்பா வாங்குவோம். புரியுது. நானும் ஜெய்ப்பூர் போனப்ப பாத்திருக்கேன். அங்க வந்து இந்த நவரத்ன கற்கள் ரொம்ப ஃபேமஸ். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ப்ரொஃபஷனல் தனியா வச்சிருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க. நம்ம எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி எல்லாமே வச்சிருக்கோம். ரைட், சூப்பர். நம்ம இங்க இருந்து நிறைய பேருக்கு ரீட்டைலாவும் கொடுக்குறோம். அவங்க ஹோல்சேலா நிறைய பேருக்கு கொடுக்குறோம், ரீட்டைலாவே கொடுக்குறோம். அவங்க பல்கா டர்ன் ஓவர் பண்றாங்க, நம்ம
சின்ன டோனர் சூப்பர். ரைட், டன் டன் டன். ரைட்னா. இதுக்கப்புறம் இந்த சம்பந்தப்பட்ட மாலைகள் பிரேஸ்லெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நிறைய இருக்கு, அதையும் பார்க்கலாங்க. அதையும் பாத்துறலாம். இப்ப பாருங்க, இது குவார்ட்ஸ் கேட்ஸை மாலை. ஓகே. முன்னாடி மோதிரத்து கல்லு பாத்தீங்க, அதுல வர மாலை இது. இது வந்துட்டு குவார்ட்ஸ் கேட்ஸை சொல்றேன். நீங்க அங்க பார்த்து கிரைசோபரியல் கேட்ஸை, அது வேல்யூ ஜாஸ்தி, இது வேல்யூ கம்மி. அப்புறம் இது ஃப்ளோரைட் மாலை. அதுல வந்து பாருங்க, இது பாருங்க பம்ப்கின் ஷேப்ல கார்விங் பண்ணி இருக்கு. இந்த கார்விங் பண்ணதுல இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எல்லாமே நம்ம புதுசா கேக்குறாங்க, புது கலர்ஸ்ல கேக்குறாங்க. நம்மள்ட்ட இதுல ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு, இது கிரீன் இருக்கு, லைட் கிரீன் இருக்கு, டார்க் கிரீன் இருக்கு. சூப்பர். நம்மள்ட்ட இல்லாத ஷேப்ல இல்லாத கலர் இல்லாத ஷேப்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா வர வச்சு பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து இந்த லேடிஸ் சாரீஸ் உடுத்திட்டு நல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்ல நீட்டா பிரீமியமா போகணும்னா இதெல்லாம் ஒரு அழகா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா கிராண்டா இருக்கும். உங்க லவ்வர்ஸ் உங்க வைஃப் யாருக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா உடனடியாக அதெல்லாம் வாங்கி கொடுங்க, பயங்கரமா ஹாப்பி பண்ணிடலாம். இது பாருங்க அவெஞ்சரின் குவார்ட்ஸ்ல வர மாலை. இது நேச்சுரல் அவெஞ்சரின். இது செம கிராண்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது வந்து 4 லைன் இருக்கு. ஓகே, சரிங்களா? 5 லைன் இருக்கு. இதுல இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்மள்ட்ட. அப்புறம் இது பாருங்க ரோஸ் குவார்ட்ஸ் மாலை. ரோஸ் குவார்ட்ஸ். ஆமா, நேச்சுரல் ரோஸ் குவார்ட்ஸ். நேச்சுரல் ரோஸ் குவார்ட்ஸ் நம்மள்ட்ட பிரேஸ்லெட்ஸ் இருக்கு. மாலை சிங்கிள் லைன் மாலை இருக்கு. இது வந்துட்டு இந்த பம்ப்கின் ஷேப்ல கார்விங்ல வந்துட்டு சின்னது. இது முன்னாடி பெருசு பாத்தீங்க. இது சிந்தட்டிக் எமரால்டு மாலை. இது வந்துட்டு 6 லைன் இருக்கு. நம்மள்ட்ட 4 லைன், 5 லைன், 6 லைன், 7 லைன் வரை இருக்குங்க. 3 லைனும் கிடைக்கும். அதே மாதிரி தான் ரூபி. இது நேச்சுரல் ரூபி மாலை. இதுலயும் நம்மள்ட்ட 3 லைன், 4 லைன், 5 லைன், 6 லைன், 7 லைன் வரை இருக்கு, கிடைக்கும். அப்புறம் இது பாருங்க, இது ஒரு கிராண்டான மாலை. பட் இது நேச்சுரல் ஸ்டோன்ஸ்ல வராது, சும்மா சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் தான், பார்க்க அழகா இருக்கும். சரிங்க. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் தைவான் பவள மாலைன்னு சொல்லி செம கிராண்டா இருக்கும், பார்க்க அழகா இருக்கு. இது ஒரிஜினலா வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அப்புறம் இது பாருங்க, இது ப்ளூ சஃபயர் மாலை 3 லைன். இது ரூபி மாலை. இது பார்க்க அழகா இருக்கும். இது நேச்சுரல், ரெண்டுமே நேச்சுரல். அப்புறம் இது 7 சக்கரா மாலை. இது 7 சக்கரா மாலை. 7 சக்கரா 7 விதமான கற்கள் இருக்கும். இது நிறைய பேர் கேட்கறாங்க. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் 7 சக்கரா பிரேஸ்லெட்ஸ் மாலைகள் போடுறது. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி அப்புறம் இது ரோஸ் குவார்ட்ஸ் ஓவல். முன்னாடி ரவுண்ட் மாலை பாத்தீங்க, அதுல வர ஓவல் டாப் குவாலிட்டி. ஆனா இப்போ நம்ம நீங்க காட்டக்கூடிய எல்லாத்துலயுமே நம்ம வந்து பிரேஸ்லெட்ஸும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். எல்லாம் பிரேஸ்லெட்ஸ் நம்மள்ட்ட ரெடியா இருக்கு. ரைட், எல்லாமே கிடைக்கும். எது நீங்க ஏதாவது டிஃபரெண்டா கேட்டா கஸ்டமைஸ்டு, மத்தபடி ரெடி ஸ்டாக்கே இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியா இருக்கும். அப்புறம் இங்க பாருங்க, எல்லாமே இது ரூபி மாலை அன்கட்ல டாப் குவாலிட்டி. இது ரூபி மாலை சிந்தட்டிக். இது வந்துட்டு அவெஞ்சரின்ல டார்க் கலர். சரிங்களா? இது வந்துட்டு பிளாக் டூர்மில் மாலை ரவுண்ட்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. அப்புறம் கோமேதக மாலை, லாபிஸ் லசூலி மாலை, மூன் ஸ்டோன் மாலை, அமித்தியஸ்ல டாப் குவாலிட்டி மாலைகள். இது பைரேட்ல வந்து பேப்பர் வெயிட் பாத்தீங்க, மோதிரக்கல் பாத்தீங்க, அதுல வர 108 பீஸ் உள்ள மாலை. சன்ஸ்டோன் மோதிரக்கல் பாத்தீங்க, அதுல வர 108 பீஸ் உள்ள மாலை. அப்புறம் இங்க வந்து பாருங்க ரூபி மாலை டாப் குவாலிட்டி. மேல ரூபி மாலை டாப் குவாலிட்டி. அப்புறம் சிந்தட்டிக் ரூபி மாலை ட்விஸ்டட் மாலை. இது சரிங்களா? இது வந்து சிந்தட்டிக் நேச்சுரல் வராது. இது சிந்தட்டிக் ரூபி. இது ரூபி நேச்சுரல் ரூபில பியர் டிராப்ஸ். இது அதுல மேல இருக்க பாருங்க, அது வந்து சிந்தட்டிக் நேச்சுரல் வராது, சிந்தட்டிக். அது வந்து நாக்கடையில ஆரம்ல செஞ்சு கீழே டிராப்ஸ் தொங்குறது பாத்துருப்பீங்க. ஆமாமா, அது வச்சு செய்வாங்க. அது பார்த்து அது செஞ்சா அது வச்சு செஞ்சா செம்மாலா இருக்கும். இது மல்டி சஃபயர் மாலை டாப் குவாலிட்டி. இது நேச்சுரல் ஸ்டோன்ஸ் எல்லாமே. ரூபி, எல்லோ சஃபயர், ப்ளூ சஃபயர், எமரால்டு எல்லாமே இதுல இருக்கும். ஒயிட் சஃபயர் எல்லாமே இருக்கு இதுல. இது ரூபி மாலை. அப்புறம் இது ஓப்பல் மாலை டாப் குவாலிட்டி. இந்த ஓப்பல் நம்மள்ட்ட இப்ப பிரேஸ்லெட் லேட்டஸ்டா வந்திருக்கு, நிறைய பேர் கேக்குறாங்க. அப்படிங்களா? அதனால ஓப்பல்ல பிரேஸ்லெட் வர வச்சிருக்கோம். இது நவரத்ன மாலை பார்த்தோம். இது சிந்தட்டிக் ரூபி மாலை. அப்புறம் இது பாருங்க மல்டி சஃபயர்ல பேசிக் குவாலிட்டி. அப்புறம் இங்க பாருங்க, இது வந்துட்டு மெலக்கைட்னு சொல்லிட்டு கிட்னி ஸ்டோன் சொல்லி அதுல வர மாலை. இது நேச்சுரல் எமரால்டுல 108 பீஸ் உள்ள மாலை. இது ஓகே ஓகே ஓகே. அது பேசிக் குவாலிட்டி தான், ரேட் ரொம்ப கம்மி. அப்புறம் எமரால்டு மாலை, சிந்தட்டிக் எமரால்டு மாலை பாத்தீங்க, அது நேச்சுரல் எமரால்டு மாலை, நல்ல குவாலிட்டி. இது அன்கட், இதுல கட் இருக்கு. இது ரேட் ரொம்ப கூட. அப்படிங்களா? ஆமா, இது வந்துட்டு ஒரு 3 லைன் எடுத்தீங்கனாலே 45,000 அந்த மாதிரி 45,000 வந்துரும். ஓகே ஓகே. அப்புறம் இது பாருங்க ஈரான் அண்ட் டர்க்வைஸ் மாலை. இது ரேர் வெரைட்டி, கிடைக்க ரொம்ப கஷ்டம். டர்க்வைஸ் ஜெனரல் எல்லாமே கிடைக்கும், பட் ஈரான் அண்ட் டர்க்வைஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம். இது ஆம்பர் மாலை. இது ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, இது வர நாங்க வந்து 2 வர வச்சோம், அது ஒன்னு அவங்க கொடுத்துட்டு இன்னொன்னு வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இது அந்த மாதிரி சில ரேரான பீஸ் நம்மட்ட கிடைக்கும், அது இருக்கிறப்ப டக்குன்னு வாங்கிக்கணும். அப்படி இல்ல வர வச்சு கொடுத்துருவோம். இது பாருங்க ஃபேன்சி முத்து. இது ஒரிஜினல் வராது, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. நம்மள்ட்ட சும்மா சாம்பிளுக்கு 3 கலர் வச்சிருக்கோம் நம்ம. இது அவெஞ்சரின் மாலை. இது அவெஞ்சரின்ல 108 பீஸ் உள்ள மாலை. இது எல்லாமே. அப்புறம் இனிமே பிரேஸ்லெட்ஸ் பார்க்கலாம். சோ இது வந்து பசங்க பொண்ணுங்க 2 பேருமே சீனா போடுறதுக்கான ஒரு யூனிசெக்ஸ் பிரேஸ்லெட். பட் நீங்க சொல்ற மாதிரி சீன் கிடையாது. இது வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸ் எல்லாமே. இது பார்க்க வந்து சென்டிமெண்டா நிறைய பேர் வாங்கி போறாங்க. நம்ம கணக்கு தான் அது சீன். இது பட் இது ரொம்ப இதுல வந்து ஒரு நம்பிக்கையே இருக்கு, இது பெரிய சென்டிமெண்ட் இருக்கு. இது எல்லாமே முக்காவாசி நேச்சுரல்ஸ் தான். இது பாத்தீங்கன்னா ஸ்படிக பிரேஸ்லெட், இது கோல்டன் ஹெமடைட் பிரேஸ்லெட், இது எம்போபி சிப்பி பிரேஸ்லெட், இது ஹவலைட் பிரேஸ்லெட், இது அமோசனைட், இது வந்துட்டு அவெஞ்சரின், சிட்ரின் குவார்ட்ஸ்,
இது 7 சக்கரா பிரேஸ்லெட், 7 சக்கரா வித் லாவா பிரேஸ்லெட். இது வந்து நவரத்ன மாலை பாத்தீங்கல்ல, அதுல வர பிரேஸ்லெட் பம்கின் ஷேப்ல கார்விங் பண்ணிக்கு ஓவல்ல இருக்கு. இது வந்துட்டு இது மட்டும் ஒரிஜினல் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இது சிந்தட்டிக் நவரத்ன மாலை. சொல்லிடுறோம். ஆமா, நவரத்ன மாலை நிறைய பேர் கேக்குறாங்க, ஆசைப்பட்டு கேக்குறாங்க நவரத்ன பிரேஸ்லெட். பட் நமக்கு அதுல ஒரிஜினல் செஞ்சோம்னா ரேட் கூட வருது. கொஞ்சம் வேற செஞ்சு வேணா கொடுக்கலாம். ஆனா இதுல இந்த லாவா மாலைன்னு சொல்றீங்களே, இது என்ன ஒரிஜினல் லாவா? அந்த லாவா ஒரிஜினல் லாவால வர அதுல வர அதுக்கப்புறம் 7 சக்கரா செஞ்சிருக்கு. இது நிறைய இதுலயும் வந்துட்டு இது மணி மேக்னெட் பிரேஸ்லெட் சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. ஆமா ஆமா, இதுலயே நல்ல காசு இதாவதுங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பேர் கேக்குறாங்க. அவங்களுக்கு இது வர வச்சிருக்கோம். இது பாருங்க லேபிடோலைட். லேபிடோலைட் பிரேஸ்லெட், இது அமித்திஸ்ட் பிரேஸ்லெட், இது வந்துட்டு ஹெமடைட் பிரேஸ்லெட், இது வந்துட்டு சோடானைட், இது அக்வாமரின் பிரேஸ்லெட். இது ரொம்ப ரேர். ஓகே. ஜெனரலா அக்வாமரின்ல வந்து மோதிர கல்லு தான் வரும். இதுவரை மாலைகள்ல யார்ட்டையும் வந்தது இல்ல. ஆமா, இது நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் பர்టిక్యులர் அக்வாமரின்ல மாலை வேணும், பிரேஸ்லெட் வேணும் கேட்டாங்க, வர வச்சு கொடுத்துருவோம். சூப்பர். இந்த மாதிரி நம்மள்ட்ட இல்லாத பீஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா வர வச்சிருவோம். பக்காவான ஒரு ஜமாலஜிஸ்ட் நீங்க. நம்ம ப்ரொஃபஷனலா அதை பண்றப்ப நம்ம ப்ராப்பரா பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா கஸ்டமர் கேட்கறத குடுக்கறது நம்மளோட டியூட்டியே. நம்ம இருக்கோம், கடை வச்சிருக்கோம். இது டைகர் ஐ பிரேஸ்லெட், யூனிகைட், கர்னேலியன். இது வந்துட்டு அந்த ட்விஸ்டட் நெக்லஸ், ரூபி சிந்தட்டிக் ரூபி நெக்லஸ் பாத்தீங்க, அதுல வர செட் இது ஆக்சுவலா. ஓகே. இது டர்க்வைஸ் ஃபெரோசா. இது வந்து சன்ஸ்டோன், மூன் ஸ்டோன், ரோஸ் குவார்ட்ஸ்ல ரவுண்ட் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. இது இந்த 7 சக்கராலே வந்துட்டு இப்ப லேட்டஸ்டா புதுசா வந்துட்டு இந்த விதமான கற்கள் வேணும் வச்சு கேக்குறேன் நிறைய பேர். அது உண்டானது. இது சோடானைட். இது வந்துட்டு சிந்தட்டிக் கோரல். இது அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ரெட் ஜாஸ்பர். ஓகே. ரெட் ஜாஸ்பர், பிளாக் டூர்மலின், பிளாக் ஆனக்ஸ், இது மிக்ஸ் ஆயிரா இருக்கு. எது வேணாலும் நம்மள்ட்ட கிடைக்கும். இது வந்துட்டு லாபிஸ் லெசோலி பிரேஸ்லெட். இங்க பாருங்க, இது வந்துட்டு ஜேடு, ஆனக்ஸ், அவஞ்சினைட் 3 பிரேஸ்லெட்ஸ் 3மே இருக்கு. இது பிளாக் ஸ்மோக்கி குவார்ட்ஸ் பிரேஸ்லெட். இது வந்துட்டு பைரேட் பிரேஸ்லெட், டைகர் ஐ பிரேஸ்லெட், இது அமித்திஸ்ட். அப்புறம் இது ஈவில் ஐன்னு சொல்றது. ஈவில் ஐ, ஆமாமா, ரைட் ரைட். திருஷ்டிக்காக போறது. பட் ஆனா இது நேச்சுரல்ல வராது. ஓகே. நேச்சுரல்ல வராது. ஓஹோ, ஓகே. மத்த எல்லாமே நேச்சுரல், இது மட்டும் நேச்சுரல் வராது. இதே அப்படிதான். இது திருஷ்டிக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே ஓகே. இது கார்னெட் பிரேஸ்லெட், இது பிளாக் ஆனக்ஸ், இது அமித்திஸ்ட், இது பிளாக் டூர்மலின் பிரேஸ்லெட். இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் நம்மள்ட்ட பிரேஸ்லெட்ஸ் இருக்கு. நம்மள்ட்ட இல்லாத ஸ்டோன்ஸ் ஏதாவது கேட்டீங்கன்னா வர வச்சு கொடுத்துடலாம். கைஸ், உங்களுக்கு வந்து செம ஜெட் வேகத்துல எல்லாத்தையும் ஏன் நேம் கலரோட காமிச்சேன்னா, உங்களுக்கு எது வேணா பிடிக்கலாம். உங்களுக்கு பிடிக்குதுன்னா டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை அமுச்சு விடுறதுக்காக தான் எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இது இல்லாம நிறைய இருக்கு. எல்லாத்தையும் இன்னமும் இருக்கு, காமிக்கணும்னா அப்புறம் ரொம்ப டைம் எடுத்துட்டு வீடியோ போர் அடிச்சிரும். கண்டிப்பா. சோ சூப்பர்ண்ணா. அதாவது ஒரு யூனிக்கான ஒரு மேட்டர்ல அது வந்து பெர்ஃபெக்ட்டா பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். இவ்வளவுக்குள்ள ப்ரொஃபஷனலா பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்க ஷாப் வந்து அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்ட்டு நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ.